எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூல கருபொருளை கர்த்தர் எங்களுக்கு விளக்கி இதை நாங்கள் அறிய வேண்டிய முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ளக்கூடிய நிலையில் விளங்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய ஒரு வார்த்தை இன்று எங்களுக்கு அருளப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆண்டில் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நிறைந்த செய்திகள் என்று இல்லாமல் மாறாக ஒரு கோணத்தில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு இந்த பூமியில் அனுப்பப்பட்டு வைக்கப்பட்டு இருந்த அந்த காலத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அவர் என்னை அனுப்பிட்டு அவர் எங்கேயோ இல்லை, அனுப்பினவர் என்னோடு கூடவே இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நம்மெல்லாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே நான் வெளியே போகிறேன், என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து பார்க்கும்போது, கூட என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு ஜெபித்து ஆண்டவர் நம்ம கூட சேர்த்து வைத்துக் கொள்வதல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிற, அவர் என்னோடு கூட இருக்க என்ன காரணம்னா, அவருக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறபடியால் என்னை தனியாகவே இருக்க விடலை. அவர் எப்போதும் என் கூடவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வார்த்தையினுடைய கருபொருள் என்ன, உள்ளான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய உறவிலே வளருகிற ஒரு வாழ்க்கை, வளருகிற ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய உறவிலேயே வளருகிற ஒரு அனுபவம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தியானிக்கிற இந்த வார்த்தையினுடைய கருபொருள் என்னன்னா, நீ தேவனுடைய உறவிலே வளருவாயானா, நீ தேவனுடைய உறவுக்குள்ளே இருப்பாயானா, ஒரு நாளும் இந்த 365 நாள் ஒரு நாளும் நீ தனியாக இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் உன்னோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய உறவில் வாழணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு ஆசை வந்துடும். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்கப்பா, பிரைஸ் எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, கேளுங்க. தேவனுடைய உறவுக்குள்ள வாழணும் என்கிற ஆசை நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய உறவோடு கூட நாம் இருக்கணும் என்கிற மனது நமக்கு இருக்கு. ஆனா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தேவனுடைய உறவில் வாழ்வது என்றால் என்ன, எப்படி வாழ்வது? தேவனுடைய உறவில் எப்படி வாழ்வது அப்படின்னா, தேவனுடைய உறவில் வாழ நாம் செய்ய வேண்டிய ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தேவனோடு கூட அந்த உறவிலே
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது எப்படி அந்த உறவிலே அவர் வாழ்ந்தார், அந்த உறவை எப்படி பாதுகாத்தார், எப்படி உறவில் இருந்தார் என்று சொல்வதற்கு இந்த வசனம் பொருத்தமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அவர் அதிகாலையில், ஒவ்வொரு நாள் வரும் பொழுது என்ன வருது சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் வரும் பொழுது என்ன வருது? அதிகாலை வருது. வேதம் என்ன சொல்லுது? அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே பிதாவோடு பேசினார். கரங்களை உயர்த்தி சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடல அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, பிதாவினுடைய உறவில, தேவனுடைய உறவில வாழ முதலாவது ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் வரும் பொழுது அதிக இருட்டோடு எழுந்து எங்க போனாரா? வனாந்தரமான இடத்துல போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய உறவிலே நாம் வளரணும், தேவனுடைய உறவிலே நாம் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அதிகாலை எழுந்து நாம் தேவனோடு என்ன செய்யணும் சொல்லுங்க? தேவனோடு பேசணும். ஜெபம் அப்படின்பது ஜெபம் அப்படி இல்லை, தேவனோடு என்ன செய்கிறது? பேசுவது, ஆண்டவரோடு கூட பேசுவது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்றேன், ஒரு 1/4 மணி நேரம் எழுந்து பேசுங்க. அந்த 1/4 மணி நேரம் எழுந்து பேச ஆரம்பிச்சா அது அப்படியே 20 நிமிஷமா என்ன செய்யும்? மாறிடும். அது அப்படியே 1/2 மணி நேரமா என்ன செய்யும்? மாறும். அப்போ அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது, அவர் நம்மோடு பேசுவது, நாம் அவரோடு பேசுவது, இது எதை காட்டுகிறது என்று சொன்னா, நாம் தேவனுடைய உறவுக்குள்ள என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அதிகாலையில் எழுந்து எப்போ ஜெபிப்போம் தெரியுமா? நமக்கு பிறந்த நாள் வந்துருச்சுன்னா நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது. கல்யாண நாள் வந்தால் நைட்டு என்ன செய்யாது? தூக்கம் இருக்காது. எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா என்ன வராது? தூக்கம் வராது. ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு சொந்தக்காரங்க ஊருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா தூக்கம் வராது. யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எழுந்து அந்த கல்யாண நாள், அந்த பிறந்த நாள் வந்த உடனே முழங்கால் படிட்டு என்ன செய்வது? பிறந்த நாள் என்ன டெய்லியுமா வரும்? சொல்லுங்க. 365 நாளைக்கு ஒரு முறை தான் பிறந்த நாள் வரும். கல்யாண நாள் 365 நாளைக்கு ஒரு முறை தான் வரும். அப்போ நம்மளுடைய காரியம் என்னன்னா, ஏதாவது ஒரு முக்கியம். சில பேர் அதிகாலை எப்போ எழும்புவாங்க தெரியுமா? லொக்குன்னு இருமிட்டு டாக்டர் இடத்துல போன உடனே தொண்டையெல்லாம் ரொம்ப புண்ணாக இருக்குது, கேன்சராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு பாருங்கள், ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா போதும். அன்றைக்கிலேருந்து அந்த ஸ்கேன் எடுக்க போய் அவன் அதை கொடுத்து டாக்டரை போய் பார்க்குறதுக்கு அந்த 3-4 நாள் இருக்குன்னு வைங்களேன். அந்த 4 நாளும் அதிகாலையில் எழுந்து என்ன செய்வது? சொல்லுங்க. நம்முடைய ஜெபம்லாம் ஆத்திரத்துக்கும் சொல்லுங்க, அவசரத்திற்கும் ஆபத்துக்கும் தான் அதிகாலையில் எழும்புகிறதா இருக்கும். ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாய் வைத்திருந்த காரியம் என்னன்னா, தன்னுடைய வழக்கத்தின்படி அதிகாலை இருட்டோடு எழுந்து எங்க போனாரா? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண போனார். கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்லலை, தேவனுடைய உறவில் நான் வாழணும், தேவனுடைய உறவுக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்னு யார் விரும்புவீங்களோ இந்த ஆண்டில் ஒரு காரியத்தை செய்ய இன்றைக்கு உங்களை ஊக்கப்படுத்துங்க. காலையில் எழுந்து என்ன செய்கிறது? ஜெபிக்கிற ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை ஜெபமாய் மாறுமானால், நான் சொல்லுவேன் ஜெபமாகவே மாறுமானால், நாம் விரும்பினதும் விரும்பாதவைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், கேட்டதும் கேட்காதவைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியில கர்த்தர் நம்மை நடத்துவார். சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா.
அப்போ தேவனுடைய உறவில் வளர முதலாவது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அனுதின ஒழுங்கான ஒரு ஜெப முறை. இது இயேசுவிடத்தில் இருக்கிற, அதனால தான் ஆண்டவர் செய்த அவர் செய்யறது அவருக்கு பிரியம். அதை நான் எப்பவும் செய்கிறபடி, அவரோட எப்பவும் பேசுகிறபடினால என்னை தனியாகவே இருக்க அவர் என்ன செய்கிறது இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிதா நம்மோடு, நாம் பிதாவோடு, ஆண்டவர் நம்மோடு, நாம் ஆண்டவரோடு கூட இருப்பது இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை விட பெரிய ஆசீர்வாதம். நம்புகிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமரலிலே சொல்வோமா? அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களை விட அவர் நம்மோடு இருப்பதும், சொல்லுங்க, நாம் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஆசீர்வாதங்களிலேயே, என்ன சத்தமா, ஆசீர்வாதங்களிலேயே பெரிய ஆசீர்வாதம். நான் அப்படியே சொன்னேன், பெரிய ஆசீர்வாதம் சொன்னேன். பெரிய அது கொஞ்ச நேரம் இழுக்கு. சொல்லுங்க, பெரிய ஆசீர்வாதம் நாம் அவரோடு இருப்பது, அவர் நம்மோடு கூட இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் வீட்டுக்கு வந்தா என்ன, எவ வீட்டுக்கு வந்தா என்ன, எவ வரலன்னா என்ன? ஐயோ அவங்க வராம போயிட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்தாங்க, வீட்டு பக்கம் வரைக்கும் வந்தாங்க, இவங்க வரல. நான் சொல்ல, எவன் வந்தா வரலன்னா என்ன? அவர் ஒருவர் வந்தா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இரண்டாவதாக தேவனுடைய உறவில் வாழ நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? சங்கீதம் 1:2 வாசிங்க. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய், அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக தேவனுடைய உறவில் வாழ்வதற்கான அடுத்த ஒரு படி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் யாரு? அவன் தான் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் அப்படின்னா, அவன் தான் கர்த்தரோடு கூட இருக்கிறவன், தேவனோடு இருக்கிறவன் தான். வேதம் சொல்லுதில்ல, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு, ஏன் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற இது முதற்கொண்டு பாக்கியம். ஏன் பாக்கியவான்கள் சொல்லுங்க? எங்க போயிட்டாங்க? தேவனோடு இருக்கிறது தான் பாக்கியம். அப்ப வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் யாரு? அவன் தான் தேவனுடைய உறவுக்குள்ள. அப்படி அந்த தியானமா இருக்கிறதினுடைய மகிமை என்ன? தேவனோடு கூட இருக்கிற உறவுடைய மகிமை என்ன? அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அவன் செய்வது எல்லாமே என்ன செய்யும்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வது எல்லாமே என்ன செய்யுமா? வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அனுதின ஜெப வாழ்வு, அனுதின வேத வாசிப்பு தேவனுடைய உறவுக்குள்ள நம்மை ஒட்டி வைக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக தேவனுடைய உறவில் வாழ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எந்த காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதாவது செய்யப்படுகிற ஒன்று அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ச்சியாய் செய்யப்படுகிற ஒன்று. இங்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எந்த காலத்திலும் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு உறவு, தேவனை எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய உறவுக்குள்ள நம்மை கொண்டு வருகிறது. தேவனுடைய உறவுக்குள்ள நம்மை கட்டி வைக்கிறது. தேவனுடைய உறவுக்குள்ள நம்மை அடைத்து வைக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்கள் எப்போதும் துதிக்கிற ஒரு அனுபவம். அதனால்தான் பாட்டுக்காரு ஃபாதர் சொன்னாங்க, அத்திமரம் துளிர் விடாமல்
நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். கிடையில ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தரை எப்போதும் என்ன செய்வேன்? அருமையா, ஏதோ இருக்கிறதுனால தேவனுடைய உறவுக்குள்ள இருப்பதல்ல. நான் சொல்லுவேன், எல்லா காலத்திலும் தேவனை துதித்து கொண்டே இருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். அப்படின்னு இருந்தாலும் இல்லைனாலும் தேவனை துதிக்கிற அனுபவம் தான் தேவனோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற உறவு. அந்த உறவுக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும்போது துதிச்சிட்டு, இல்லாத நேரத்தில், இழந்து போன நேரத்தில் அப்படியே மௌனமா இருந்தேன்னா நீ தேவனுடைய உறவை விட்டு நீ வெளியில வந்துட்ட. தேவனுடைய உறவுக்குள்ள நீ இல்லை, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இல்லை. அதனாலதான் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கிறவர்களாக இருக்கணும். அனுதின ஜெப வாழ்வு, அனுதின வேத தியான, அனுதின துதி ஆராதனை. அது மாத்திரமல்ல, வாசிங்க 1 சாமுவேல் 15:22. 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நல்ல கவனிங்க. 4வது இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்ன என்று சொன்னா, அமலேக்கர் என்கிற ஒரு சத்துருக்களை சவுல் மூலமாக அழிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். அவங்களை அழிப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய மக்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக நான் என் ஜனங்களை விடுதலையாக்கி, அவர்களை மேக தூணிலும் அக்கினி ஸ்தம்பமாக நான் நின்று நடந்து வந்த பாதையிலெல்லாம் அவர்களை நான் காப்பாற்றி வந்த வேளையில், என்னுடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்துவம், கானானை சுதந்தரிப்பீர்கள் என்று, இப்படி என் ஜனத்தை நான் என்னுடைய புயத்தினாலே நடத்தி கொண்டு வருகிற வேளையில் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இந்த அமலேக்கியர் என்ன செய்தாங்க? வழி மறித்தார்கள். என்ன செஞ்சாங்க? வழி மறிச்சாங்க. எனவே இவர்களை வானத்தின் கீழ் இல்லாதபடி என்ன செய்ய அழிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இவனை வேற ராஜாவாய் மாற்றிட்டாரு. அழிப்பதற்காக ஆண்டவரை சொல்லுகிறாரு, இவன் என்ன செய்யணும்? அழிக்கணும். ஆனால் இவன் என்ன செய்யிட்டான்? கொஞ்சத்தை அழிச்சிட்டு பிரதானமாக இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டு பாதுகாத்துட்டான். அப்போதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் நீ செலுத்துகிற பலியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படிவது தேவனுடைய உறவுக்குள்ள நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். தேவன் எதற்கு, எந்த வார்த்தை சொல்லி இந்த வார்த்தை எனக்கு பிரியம் இல்லை, எனக்கு சித்தம் இல்லை ஆண்டவர் சொல்வாரோ, உடனே அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியணும். தேவன் ஒரு தீர்க்க தரிசனமாகவோ வேதம் வாசிக்கும் போதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாரானா உடனே அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படி கீழ்ப்படியும் போது நான் சொல்லுவேன், தேவனுடைய உறவுக்குள்ள நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருளாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11:6 பார்க்கும் பொழுது, தேவ உறவில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் என்ன? விசுவாசித்து வாழுகிற ஒரு நல்ல அனுபவமான வாழ்க்கை நமக்கு வேணும். எதையும் எப்படி வாழணும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்து வாழுகிற வாழ்க்கை. வாசிங்க. விசுவாசம் இல்லாமல், விசுவாசமே இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அல்லது தேவனுடைய உறவில் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய உறவுக்குள்ள இருப்பது கூடாது. ஏன்? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு நாம் எப்படி இருக்க முடியாது? அதனால தான் ஆண்டவர் சொன்ன, நான் பிதாவுக்கு பிரியமானது அப்படின்னா இயேசு எப்படி வாழ்ந்த இந்த பூமியில விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்தில் பழக்கினார் சீஷர்களை. விசுவாசம்தான் சிறந்தது என்பதை அவர்களுக்கு போதித்தார்.
எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் பல நிலைகளிலே செய்து அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். இந்த கானானிய ஸ்திரீ வருகிறார். ஆண்டவரே மகளுக்கு சுகம். உடனே அவர் சொல்றாரு, சுகம் கொடுக்கறது தான் அவருடைய வேலை. கேட்குறா சுகம் வேணும்னு, கொடுக்கணும், கொடுக்கல. என்ன சொல்றாரு, நான் காணாமல் போனேன் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் என்ன செய்தேன், அனுப்பப்பட்டேன், நான் அவங்களுக்கு தான் நான் வந்தேன், உனக்கா வந்தேன் அப்படின்ற. ஆனாலும் அவள் என்ன செய்கிறா, அவரை விடலை, தொடர்ந்து அவருக்கு பின்னாடியே வருகிறார். சீசருங்க பார்த்தாங்க, ஆண்டவரே எவ்வளோ தூரமாக இவ உங்களையே கேட்டுட்டு எதையாவது சொல்லி அனுப்புங்க அப்படின்ற அளவுக்கு, சீசர்கள் பொறுமையிழந்து போகிற அளவுக்கு அப்படியே கடின முகம், பாராமுகம் போல ஆண்டவர் ஏன் இப்படி நடந்தார் அப்படின்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசத்தை பார்த்தாரு. அவர் சொல்ற, மேஜிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைய நாய்க்குட்டிகள் என்ன செய்யும், மேஜில தின்றது இஸ்ரவேல் மக்களா, உங்க ஜனமா இருக்கட்டும். ஆனா கீழே விழும்போது நாய்க்குட்டிகள் என்ன செய்யும், அப்படியாவது நினைச்சு அந்த நாய்க்குட்டி போல நினைச்சாது சுகத்தை தாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்தார் பாருங்க. திரும்பி சொல்ல, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல. சில நேரங்களில் அந்த விசுவாசத்தினுடைய அளவை நம்முடைய வாழ்க்கையில கூட்டுவதற்காகத்தான் சில நேரம் வருந்தி கேட்டாலும் ஜெபம் கேட்காதவரை போல இருப்பா. உடனே நம்ம வாழ்க்கை என்ன செய்வோம், இவ்வளோ நாள் ஜெபிச்சுட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு உடனே விசுவாசமே இல்லாமல் போயிடும். உடனே நமக்கு விசுவாசம் இல்லாமல் போன உடனே மற்றவங்க நம்மளை விட பெரிய விசுவாசி போல நினச்சி, அவங்க விசுவாசத்தில் இருக்கிறது போல நினச்சி அவங்ககிட்டலாம் ஜெபிக்க சொல்லுவோம். நான் சொல்லுவேன், சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் மறைவாகவே இருக்கிறாருன்னா உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார் என்பது தான் அதனுடைய சரியான பொருள். அதனுடைய அர்த்தம் அதுதான். நீ தொடர்ந்து தேவ சமூகத்தில் வரணும், தொடர்ந்து அவரையே தேடணும், இன்னும் உனக்குள்ள விசுவாசம் இன்னும் வளரணும், பெருகணும் என்பதற்காக ஒரு சமயம் வரும் பொழுது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அதிசயமாய் மாற்றுவார். நான் சொல்லுவேன், தேவனுடைய உறவில் நாம் வாழ நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது அனுதின ஜெப வாழ்வு, இரண்டாவது அனுதின வேத தியானம், மூன்றாவது அனுதின துதி ஆராதனை, நாலாவது தேவ வார்த்தை அப்படின்னு உனக்கு கண்டுட்டேன்னா உடனே என்ன செய்வது, கீழ்ப்படிவது. நாலாவது விசுவாசித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அனுபவம். அதுதான் பிதாவோடு தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ தேவனுடைய உறவை இழந்துவிட்ட இந்த உறவு என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சேன். ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் 30 அதிகாரம் படிக்காம நான் தூங்க போனதே கிடையாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் எனக்குள்ள இருந்துச்சு. நான் இதெல்லாம் செய்தேன். ஆனா இப்போ அது என்னிடத்துல இல்லை, அது இப்போ என்னிடத்துல இல்லை அப்படின்னு எழுந்து நில்லுங்கன்னு சொல்ல போறது இல்லை. என்கிட்ட இப்போ இல்லை. உங்க மனசாட்சி இப்போ உங்களோட பேசும். என்கிட்ட இப்போ இல்லை. இப்போ என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், முழு இரவு வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். 11 மணி 11:30 மணிக்கு என் டேபிளில் வேதத்தை நான் வச்சேன்னா பொழுது விடுகிற வரைக்கும் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு என்னால் வாசிக்க முடியல. இப்படி வாசித்து கொண்டே இருப்பேன். நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஓட்டு வீட்டில் தான் அப்போ அந்த ஓடு போட்டு இருந்த நாட்கள், உள்ள சின்ன அறை தான். அம்மா அவர்கள் ஒரு 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் எழும்பிடுவாங்க. எழுந்து பார்க்கும்போது அந்த கதவுக்கு கீழே நான் உள்ளே போட்டுருக்கிற டீப் லைட்டு வெளிச்சம் அவங்களுக்கு என்ன செய்யும், கீழே தெரிஞ்ச உடனே அம்மா வந்து கதவை தட்டுவாங்க. தட்டுனா அவ்வளோதான், ஒரு 10க்கு 10 தான் அந்த ரூம்பு. அதில் ஒரு சின்ன கட்டில் இருக்கும், ஒரு பக்கம் ஒரு டேபிள் இருக்கும். உடனே உட்காந்துக்கிட்டு கதவை என்ன செய்யலாம், திறந்துடலாம். எழுந்தெல்லாம் நடந்து போயெல்லாம் திறக்கிற அளவுக்குலாம் இல்லை, திறந்துடலாம். கதவை திறந்த உடனே அப்படி எட்டி பார்ப்பாங்க, பைபிள் வாசிக்கிறியா, அந்த கீழே லைட் எரிஞ்சுது, லைட்டை போட்டுகிட்டே தூங்கிட்டியோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு 3:30 மணி இருக்கும், திரும்ப வந்து கதவு தட்டுவாங்க. வந்து பார்த்தா கையில் காப்பியோடு வருவாங்க. இதை நான் பெரிய சபையிலே நான் பேசியிருக்கிறேன். சாம் சுந்தரம் பாஸ்டர் உட்கார்ந்துருக்க. சாம் சுந்தரம் பாஸ்டர் ஒரு ஆராதனையில் பேச அழைத்திருந்தார்.
அப்போ அந்த ஆராதனைக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு போனேன், இது மாதிரி ஐயா கூப்பிட்டுருக்கிறார், நாங்கள் முடிச்சுட்டு 11 மணிக்குள்ளே நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு முன்னாடி இவங்க போய் அங்கே உட்காந்துருக்குறாங்க, என்கிட்டயே சொல்லாமல் எனக்கு முன்னாடி போய் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் சரி என்று அப்போ இந்த வார்த்தையை சொன்னேன். அப்போ 3:30 மணிக்கு கதவு தட்டுவாங்க, திறந்த உடனே காப்பி எடுத்து வந்து வைப்பாங்க. அடுத்து ஒரு 4:30 மணி 4:45 இருக்கும், திரும்ப வந்து கதவு தட்டுவாங்க. அப்போ பைபிள் வாசிக்கிறத பார்ப்பாங்க. அவங்க வாயில் சொன்ன வார்த்தை என்னென்னா, போதும்பா, எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய, கொஞ்ச நேரம் படு, தூங்கி எந்திரிச்சிட்டு படி, இப்படியே டெய்லியும் வாசித்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு என்னுடைய அம்மா என்னை பார்த்து சொன்ன வார்த்தை. ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி அப்படி வாசித்தேன், ஆனால் இன்றைக்கி வாசிக்க முடியலை. அதனால் இந்த ஆண்டில் நாம் தேவனிடத்தில் இரக்கம் கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி இதெல்லாம் இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை, ஆனால் இப்போ இல்லை, அதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ இல்லை, பிரச்சனை வேலைக்கு அது இதுன்னு இதனால இல்லை அப்படின்னு நீங்கள் இருப்பீர்களானா, இந்த உறவை எப்படி புதுப்பிப்பது, இந்த நிலைக்கு நான் எப்படி திரும்ப வருவது அப்படின்னு சொன்னீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் தகப்பனோடு வந்து நாம் என்ன செய்யணும், சேர்ந்துடணும். இருக்கிற நிலைமை அப்படியே சொல்லணும், இந்த காரியத்தை நிமித்தம் என்னால் ஜெபிக்க முடியல, இந்த காரியத்தை நிமித்தம் என்னால் வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த கெட்ட குமாரனை போல என்ன செய்யணும், வந்து சரண அடைஞ்சிடணும். நம்ம சரண அடைஞ்சிட்டோம் அப்படின்னா தேவனுடைய உறவை நாம் புதுப்பிக்க அவருடைய பாதத்தில் இதுதான் காரணம் அப்படின்னு அவரிடத்துல வந்து விழுந்துட்டா போதும், உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் மீண்டும் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த இழந்து போன ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு மீண்டும் கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த மோதிரத்தை பாதரட்சையை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். நான் சொல்லுவேன், இவன் உள்ள வந்தானோ இல்லையோ, முழு குடும்பமும் அந்த வீடும் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, சந்தோஷப்பட களி கூற ஆரம்பிச்சது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து அர்ப்பணிச்சிடணும். இந்த ஜெப வேளையில் நம்ம அதை செய்யணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இந்த தேவனுடைய உறவை இழப்பதினால் ஏற்படுகிற நஷ்டம் இருக்கிறது. ஏன் தேவனுடைய உறவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, அந்த தேவனுடைய உறவுக்குள்ள இருப்பது நமக்கு பாதுகாப்பு, தேவனுடைய உறவுக்குள்ள இருப்பது நமக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய உறவுக்குள்ள இருப்பது நமக்கு ஒரு பெரிய அக்கினி மயமான ஒரு ரதம் போல இருக்கிற ஒரு வட்டத்திற்குள்ள இருக்கிற ஒரு நிலை. ஆனா அந்த உறவை இழந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்கள், ஏற்படுகிற இழப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்க கெட்ட குமாரனுடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவன் கைவிடப்பட்டவனாய் தனிமையாக்கப்பட்டவனாய் போனான். தகப்பனுடைய உறவில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அந்த உறவை விட்டு தூரமாய் போகும் பொழுது அவன் வாழ்க்கையில எல்லா ஆஸ்திகள் குறைவுபட தொடங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையா, இருந்த எல்லாவற்றையும் இழந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சுருக்கமா சொன்னா, எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை முற்றிலும் அற்று போய்விட்டது அவன் வாழ்க்கையில. சொல்லுங்க, எதிர்காலத்தினுடைய, இன்னைக்கு விசுவாசிங்க கூட பல பேர் சொல்லுவாங்க, இருக்கிறத விட போய் சாகலாம், சாகிறது நல்லது. ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க சாகிறது நல்லது. ஏன் அப்படின்னா, எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை என்ன ஆயிற்று, அற்று போயிட்டு. இனிமேல என்ன நடக்க போகிறது, இவ்வளவு காலம் இனிமேல என்னன்னா அப்படின்ற அந்த நிச்சயம் அற்று போன ஒரு நிலைமை. அப்படியே ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இருந்து செத்த வாழ்க்கை வாழுகிறது போல இருக்கும். அருமையான கர்த்தருடையவர்களே, தேவ உறவை இழக்கும் பொழுது தனிமை என்கிற ஒரு நிலை, நம்ம இடத்துல இருக்கிற நன்மைகள் எல்லாம் குறைவுபட தொடங்குகிறது. அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்று போன ஒரு நிலைமை, உயிரோடு இருந்தும் செத்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனால் தேவனுடைய உறவை நாம் புதுப்பிக்கும் போது நம்முடைய புத்தி தெளிவாக்கப்படுகிறது. விடுதலையின் வழியிலே நாம் சரியாய் வந்து நிற்கிறோம்.
தகப்பனோடு கூட உள்ள உறவுக்குள்ள நாம் வருகிறோம். தீர்மானத்தின் வாழ்க்கையை வாழ தொடங்குகிறோம். நாம் தகப்பனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மதிக்கப்படுகிறோம், கனப்படுத்தப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் அநேகர் தேவனுடைய உறவிலே வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களை வரிசைப்படுத்தி முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது தேவனுடைய உறவுக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம். யார் சொன்னது? இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முதலாவது இயேசுவை தேவனுடைய பிதா, அந்த பிதாவோடு கூட இருக்கிற உறவுக்குள்ள இருந்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய உறவிலே வாழ்ந்த இன்னொரு மனிதனை பார்க்க முடியும். 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை முக்கியம். தேவனோடு அவன் என்ன செய்தானா? சொல்லுங்க. தேவனோடு எப்படி இருந்தானா? வாழ்ந்தது பூமியில், மனைவி பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எப்படி வாழ்ந்தானா? தேவனோடு, தேவனுடைய உறவிலேயே வாழ்ந்த ஒரு மனிதனாக ஏனோக்கு அடையாளப்படுத்தப்படுகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க முடியும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய உறவிலே வாழ்ந்த இன்னொரு மனிதன் வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன். யோசித்து பாருங்க, யாருக்கு சிநேகிதன்? தேவனுக்கு சிநேகிதனா இருக்கிறவங்க சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவா? அதுல கூட ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தேவனுக்கு எப்படி இருந்தானா? சிநேகிதனா இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ செல்போன் எடுத்தாலும் யார்கிட்ட தான் பேசுவான்? சொல்லுங்க. எங்க போனாலும் யார்கிட்ட சொல்லுவான்? சொல்லுங்க. தேவனிடத்திலேயே பேசுகிற, தேவனிடத்திலேயே சொல்லுகிற, தேவனோடு ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய உறவிலேயே என்ன செய்தான்? வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு மனுஷனை கூட பார்க்க முடியும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் அப்படின்னு சொல்லல. கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்று சொல்லல. அதுக்கு இடையில ஒரு வார்த்தை வருது, முகமாய் பேசினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பார்த்து, கண்ணை பார்த்து என்ன செய்யறது? பேசுகிற ஒன்று. நேருக்கு நேரா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு மகிமை பொருந்தின ஒரு தேவன் மண்ணான ஒரு மனுஷனோடு நேருக்கு நேரா பேசினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தேவனுடைய உறவிலே மோசே என்ன செய்தான்? இருந்தான் என்பது இந்த வார்த்தையின் மூலம் அடையாளப்படுத்தப்படுது. வேதம் சொல்லுது, ஒருவனும் என்னை பார்த்து உயிரோடு இருந்தது இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனா மோசேயை மாத்திரம் ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனோடு மோசேயோடு தேவன் முகமுகமாய் என்ன செய்தார்களா? இது எதை காட்டுதுன்னா அந்த தேவ உறவுக்குள்ள அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க என்பதை காட்டுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இன்னொரு மனுஷனையும் அடையாளப்படுத்துகிறது வேதம். தேவனுடைய உறவில் வாழ்ந்தவர்கள் யார்? வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு
என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், எனக்கு பிரியமானவைகளை, எனக்கு சித்தமானவைகளை, எனக்கு இஷ்டமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் ஒரு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை குறித்து யாரு சாட்சி சொல்றாங்க? சொல்லுங்க, யாரை குறித்து யாரு சொல்ற? ஆண்டவரை குறித்து நம்ம சாட்சி சொல்றோம், அது வேற. ஆனா தாவீதை குறித்து யார் சொல்ற? தேவன் சொல்லுகிறார். நீங்க பழைய ஏற்பாட்டின் காலங்களில் பல வசனங்களில், 1 ராஜாக்கள், 1 சாமுவேல், 1 நாளாகமம், 2 இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல முறை தாவீதை ஆண்டவர் சாலமோனுக்கு வெளிப்படுத்தும் போது, மற்ற ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தும் போதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வழிகளில் செம்மையாய் நடந்த தாவீதை போல நீ நடப்பாயானால். அப்போ ஆண்டவருடைய பார்வையில தாவீது எப்படி இருந்தான்னா, தேவனுடைய காரியத்தில் எப்படி செம்மையாய் உறவாடி இருக்கிறார். இது ஆண்டவரால் மறக்க முடியல. எனவே ஒரு காரியத்தை அவர் சொல்ல வரும்போது அவனை குறித்து பேசாம இவரால் பேசாம இருக்கவும் முடியல. தாவீதை குறித்து பேசிட்டு அவன் இப்படி இருந்தான் அப்படின்னு அடையாளப்படுத்திட்டு அது போல நீ இருப்பாயானா. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்போ தாவீது தேவனுடைய உறவுக்குள்ள என்ன செய்தான்? இருந்தான். இன்னொரு மனுஷனை நான் பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு 5 நிமிஷம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் இடத்துல ஆண்டவர் வந்து சொல்ற, தூதனை அனுப்பி சொல்றாரு, பிரியமான புருஷனே நீ மிகவும் எப்படிப்பட்டவன்? ஏன் என்ன பிரியமான? ஏன் அப்படின்னா, இந்த தானியேல் ஆண்டவர் மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஆராதனை, அவ்வளோ வீர, தேவனை நேசிக்கிறவன். இப்போ பாருங்க, அவன் ஜெபிக்கணும்னு பாய் எடுத்து போட்டுட்டான், ஜெபிக்கணும்னு முழங்கால் படிட்டான். இப்போ ஜெபிக்க தொடங்க போறான், அதுக்குள்ள பதில் வந்துடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்போ ஆசை, எனக்கும் அப்படி வந்தா நல்லா தூங்கலாமே ஜெபிக்காம. யோசித்து பாருங்க, ஜெபிக்கணும், நம்ம ஜெபிச்சே பதில் வரல. ஆனா அவன் ஜெபிக்கணும்னு தொடங்கும் போது அவனுக்குரிய பதில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஏன் அப்படின்னா, வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தருடைய உறவில அவன் இருந்ததாக இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இன்னொரு மனுஷனை நாம் அங்கு பார்க்க முடியும். வாசிங்க. அந்த சமயத்தில் அவருடைய 12 சீசர்களில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன், இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தாலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன் யாருன்னா ஒருவன். சொல்லுங்க, இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் யாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாலும், 5 பிள்ளைங்க இருந்தாலும், 4 பிள்ளைங்க இருந்தாலும், 2 பிள்ளை 3 பிள்ளை இருந்தாலும், ஒரு பிள்ளை மேல என்ன இருக்கும்? சொல்லுங்க, ஒரு அன்பு, ஒரு பாசம் இருக்கும். அந்த அன்பு பாசம் இருக்குன்னா காரணம் என்னன்னா, அது சும்மா 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயா? சொல்லுங்க பார்க்கலாம். 10 வாரத்தில் ஒரு வார்த்தையை மாத்திரம் கொஞ்சம் இது பண்ணும், 9 வார்த்தை என்ன செய்யும்? கேட்கும், கீழ்ப்படியும். அப்போ அந்த பிள்ளை மேல என்ன வருது? சொல்லுங்க. 12 சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லி? இப்ப வாசிங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன், இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனாய் இருந்த ஒருவன். யாருக்கு அன்பா இருந்தா? யார் அது? யோவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவன் என்ன செய்யறான்? இயேசுவின் மார்பிலேயே எல்லா சீசரும் வட்டமா உட்கார்ந்துருப்பாங்க. பிரெட் எடுத்து, ரொட்டி எடுத்து கொடுத்தா வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இயேசுவை பார்ப்பாங்க. ஆனால் இவன் மாத்திரம் என்ன செய்வான் தெரியுமா? கொடுக்குற ரொட்டியை வாங்கினோன்னு எங்கே சாஞ்சிடுவான்? தலகாணியில் தலை வைக்கிறது போல. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுனுடைய மார்பில் சாஞ்சிட்டு அப்படியே என்ன செய்வான்? எப்படி இருந்தானா? இயேசுனுடைய மார்பில் சாய்ந்து. இது எதை காட்டுதுன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், யோவான் இயேசுனுடைய உறவுக்குள்ள. நீங்கள் சிலுவையில் தொங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிட்டானுங்க.
ஆனால் யோவான் மாத்திரம் அந்த இறுதி நேரத்தில் மரியாளோடு கூட என்ன செய்கிறான்? நின்று சிலுவையின் அருகிலே நின்று இருக்கிற கூட்டத்தில் அவன் நின்றான் என்று வேதம் சொல்லுது. கடைசியாக தேவனுடைய உறவில் வாழ்ந்த இன்னும் ஒருவரை சொல்லுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:36 முதல் 39 வரைக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவனுடைய உறவை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? உபத்திரவமா? வாசிமா. வியாகுலமோ? வியாகுலமா? துன்பமோ? துன்பமா? பசியோ? பசியா? நிர்வாணமோ? நிர்வாணமா? நாசமோசமோ? நாசமா? மோசமா? பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில என்ன அழகாய் சொல்லுகிறார். என்னனாலும் வரட்டும், நான் விரும்பினது வந்தாலும் நான் விரும்பாதது வந்தாலும் சரி, என்னன்னா வரட்டும். ஆனா அவருடைய உறவை விட்டு, அவர் மேல வச்ச அன்பை விட்டு என்ன ஒருவரால் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது அப்படின்னு வாழ்ந்த ஒரு மனிதன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சபை ஆண்டவர் எப்படி பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னால், அவருடைய உறவுக்குள்ள நீ இருக்கிறவளா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. கண்களை மூடி. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே. எந்த சூழ்நிலையிலும் ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஓ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, சொல்லுங்க. ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ வியாதியோ வறுமையோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பே 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 இயேசுவை. நேசிப்பே 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே. அந்த உறவை விட்டு என்ன வந்தாலும், நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் 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 இயேசுவை.
இயேசுவை பின்தொடர்வே 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 இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம். இந்த ஆண்டு முழுமையும் நீர் இல்லாத ஒரு வாழ்வு, உம்முடைய உறவு இல்லாத ஒரு வாழ்வு இல்லவே இல்லை. நீரே எல்லாமே நீர்தான், எல்லாமே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. தேவனுடைய உறவுக்குள்ள வாழுகிற ஒரு உத்தம வாழ்வை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தருவாராக, நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தேவ உறவில் வளருகிற, தேவ உறவிலேயே வாழுகிற நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை புதுப்பித்து அவருக்கு பிரியமாக நம்மையும் இயேசுவை போல பிதாவுக்கு பிரியமானதையே செய்ய, ஏனோக்கை போல சஞ்சரிக்க, ஆபிரகாமை போல சிநேகிதனாய் மாற, மோசை போல முகமுகமாய் தேவனோடு பேசுகிற, தாவீதை போல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற சாட்சி பெற, தானியேலை போல தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ, யோவானை போல இயேசுவின் மார்பிலே சாய்ந்து வாழுகிற, என்ன நெருக்கம் பாடு, என்ன துன்பம் துயரம் வறுமை கஷ்டம் போராட்டம் எத்தனை அவமானம் அடிகள் காவல் கட்டுகள் வந்தாலும் அந்த அன்பை விட்டு அந்த உறவை விட்டு என்னை ஏதாலும் பிரிக்க முடியாது என்று வாழ்ந்த பவுலை போல கர்த்தர் நம்மையும் மாற்றுவாராக. நம்ம எல்லா கரங்களை தட்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆண்டினுடைய ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உறவுக்குள்ள எங்களை மாற்றும், உம்முடைய உறவுக்குள்ள எங்களை வைத்துக் கொள்ளும், உம்முடைய உறவுக்குள்ள இருந்து ஊழியம் செய்யணும், உம்முடைய உறவுக்குள்ள இருந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழணும். ஹalleluya.